இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இத்தனை நாள் நீயும் பிருந்தா மேல கோவத்துல இருந்த, இப்போ முழுசா அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு நீ என்ன முடிவுல இருக்க? ஓ, எப்படியாவது ரெண்டாம் தாரமா வந்தவள முத தாரமா ஆக்கிடலான்னு யோசிக்கிறியா? கண்மணி, உனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. நீ கொஞ்சம் இந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கிற, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, உனக்கு தானே எல்லாமே தெரியும். உனக்கு உன் வாழ்க்கைக்கே சரியா முடிவெடுக்க தெரியல, இதுல பிருந்தா வாழ்க்கையில வேற முடிவெடுக்க போறியா? இங்க பாரு பிருந்தா, நான் உன்னை இங்க வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த தாலிய கழட்டி கொடுத்துட்டு போய் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கோ. அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக சமைச்சு கொடுத்துக்கிட்டு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தா உன் வாழ்க்கை தாண்டி வீணா போகும். இதுக்காடி உன்னை இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். அக்கா, நான் என் புருஷனோட குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். அதுல என்ன தப்பு இருக்குக்கா? குடும்பமா? இதெல்லாம் ஒரு குடும்பமாடி? இங்க பாரு பிருந்தா, என் வாய கிளறாத. உனக்கு ஏன்கா இந்த குடும்பத்து மேல இவ்ளோ வன்மம்? ஆமாண்டி, வன்மம் தான். இந்த கேடு கெட்ட குடும்பத்துல நாங்க 2 பேரும் வாழ்றதே சாபம். இதுல நீ வேற வந்து வாழணும்னு ஆசைப்படுறியா? பிருந்தா, இதெல்லாம் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு மட்டும் பாரு. கண்மணி, கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், எனக்கு என்ன பயமா? இது கேவலமான குடும்பம் தான். என் அண்ணனை கொன்ன பாவத்தை ஈடுகட்டுறதுக்கு என்ன மருமகளா கொண்டு வந்தாங்க. அந்த ரவுடி பையன் மாற வலுக்கட்டாயமா உன் கழுத்துல தாலி கட்டினா. கார்த்தி ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுத்து தோ 2ஆம் தாரமா இவளை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல வாழறதும் இல்லாம அப்பப்பா நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. ஏய், கொஞ்சம் அமைதியா தான் இரண்டி. என்னடி உன் புருஷனை சொன்ன உடனே உனக்கு கோவம் வருதா? இங்க பாரு, அவனால உங்க 2 பேரும் வாழ்க்கையும் நாசம் ஆயிருக்கு. நம்ம குடும்பமே சின்ன பின்னம் ஆயிருக்கு. சரி, அவன் ஒரு ஆள் செஞ்ச தப்புக்கு நீ என்னடி இப்படி? ஒரு ஆளா? இந்த மொத்த குடும்பமும் அவனுக்கு உடந்த. இங்க எவனுமே நல்லவன் கிடையாது. பார்த்தல, ஒருத்தனுக்கு ஒண்ணுனா அப்படியே அண்ணன் தம்பிங்க கூடிப்பானுங்க. என்ன பாக்குறீங்க? ஏன் புருஷனையும் சேர்த்துதான் சொல்றேன். எல்லாம் என் தலை எழுத்து. நீங்க ஏய், உனக்குள்ள ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சும் மாமா உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்சுட்டு இருக்காருடி. ஆனா நீ திரும்ப திரும்ப அவரை ஹர்ட் தான் பண்ணிட்டு இருக்க. கண்மணி, இந்த உலகத்துல நீ யார வேணாலும் காயப்படுத்த, அதனால உனக்கு எந்த ஒரு இழப்பும் ஆக போறது இல்ல. ஆனா நீ மாமாவை ஹர்ட் பண்ணனு வையேன், அதுவும் லைஃபே தாண்டி தலைகீழா மாத்திரும். நீ உன் லைஃபே தொலைச்சிருவடி. இங்க பாரு, அவர் இடத்துல வேற யாரு இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பொறுத்துக்கிட்டு வாழ மாட்டாங்கடி. ஆனா அவரு நீ என்ன செஞ்சாலும் உன் மேல இருக்கிற பாசத்தை கொஞ்சம் கூட குறைக்காம எப்பவும் பின்னாடி வந்துட்டு இருக்காருடி. கண்மணி, ப்ளீஸ் டி, அவரை இழந்துராத. அக்கா, கண்மணி அக்கா மாறவே மாறாதா? காலந்தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். நீ போ. என்ன, நாங்க இல்லாதப்ப எங்க ரூமுக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு போற? இல்ல மச்சான், வீராக்காவை தேடி வந்தேன். ஏன் பொண்டாட்டியவா? எதுக்கு? அது வீராக்கா கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். வீரா கிட்ட விஷயம்? நீ
ம். அவளை தான் நீங்க எதிரியா பாக்குறீங்களே, அவங்கள்ட்ட என்ன பேச போறீங்க? எனக்கு இந்த வீட்ல யாருமே எதிரி இல்ல மச்சான். ஆ? ஆ, யாருமே எதிரி இல்ல. ஆமா, மத்தவங்க என்ன எதிரியா பாக்குறாக. அது சித்தி சமைக்க சொன்னாக. அதே என்ன சமைக்கலான்னு அக்காட்ட ஒரு வார்த்தை கேட்டலான்னு தேடி வந்தேன் மச்சான். எங்க அப்பா, சமையல் ராணி நீங்க. சமையலுக்கு டிப்ஸ் கேட்க நீங்க என் பொண்டாட்டி தேடுறீங்க. சே சே, சொன்னோன்னே நம்புற மாதிரி இருக்கு. இப்படிதான் பேசணும். ஆமா, கிடைச்சதா கிடைக்கலையா? என்ன அது? இல்ல, நீ தேடி வந்தது கிடைச்சதா? நான் அக்காவை தானே தேடி வந்தேன். அக்கா ரூம்ல இல்ல. ஓ, இல்ல இல்ல, சரி போ 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 போ. வந்தாங்கன்னா மறக்காம நீ வந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சரி மச்சான். இவ 100% தப்பு பண்றவளா இருந்தா 5 என்றதுக்குள்ள நம்மள திரும்பி பாப்பா. 1 2 3 4 கன்ஃபார்ம்டு. என்ன விஜி? போ. நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் ஏதோ ஒரு ஆதாரம் கிடைக்கட்டும். அப்ப இருக்கு. ஒருவேளை டவுட் வந்திருக்குமோ? டவுட் வந்தாலும் எவிடன்ஸ் இருந்தா தானே என்னை பத்தி ப்ரூவ் பண்ண முடியும். அப்படியே டவுட் வந்தாலும் அன்னைக்கு கொள்ளைக்கட்ட டிராமா போட்ட மாதிரி இன்னொரு சூசைட் டிராமா போட்டா எல்லாரும் வழிக்கு வர போறாங்க. நான் நினைச்சது நடக்காம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். எத்தனை தடவை கால் பண்றது? போனே எடுக்க மாட்டேங்கிற. போன வேலை முடிஞ்சுச்சா இல்லையா? எல்லாம் நம்மளோட பிளான் பண்ணி தானே நடக்குது. இன்னும் எவ்வளவு நாள் தான் அப்படியே இருப்ப? நானும் உனக்கு மாத்தி மாத்தி போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த தகவலுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி என்னடி பண்ணிட்டு இருக்க? ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ. பண்ணுடா, என்னன்னாலும் பாத்துக்கலாம். The number you have dialed is currently busy. Please try again later. The subscriber you are calling is switched off. Please try after some time.